அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்து கிராமத்தில் நேற்று மாலையில் அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்த ஒரு கும்பல் சராமாரியாக 9 பேரை வெட்டியிருக்காங்க. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க பேர் அதிர்ச்சியும் பதட்டத்தையும் உருவாயிருது. என்ன நடந்துச்சு, யார் இந்த கும்பல், எதுக்காக வெட்டினாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில இருந்து களக்காடு போற வழியில பெரும்பத்து அப்படின்னு ஒரு கிராமம். இதுக்கு பக்கத்துல இந்திரா காலனி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள இரவு சரியா ஒரு 7-8 மணின்னு சொல்றாங்க. ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் 3 இருசக்கர வாகனங்கள் ட்ரிபிள்ஸ் போறாங்க. அப்போ அந்த கண்ணுக்கு தென்படுகிற இவரை குறிவிச்சு வந்தாங்க, அவரை குறிவிச்சு வந்தாங்கன்னா இல்லை, கண்ணுக்கு தென்படுகிற எல்லாரையும் சகட்டு மணிக்கு விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 9 பேர் சம்பவ இடத்துல கொடுமையான முறையில் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிறது. பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. எந்த புகைப்படத்தையும் குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள எவனாலையும் பார்த்துட்டு கடந்து போக முடியாது. அவ்வளவு இது ஒரு மனுஷன் தான் வெட்டினானா, மிருகத்தனமான ஒரு கொடூரமான சம்பவம்னு சொல்லலாம். வெட்டுறாங்க. அதில் ஜான் மார்க் அப்படிங்கிற 45 வயது மதிக்கத்தக்க நபர் சம்பவ இடத்திலேயே துள்ள துடிக்க இறந்து வரார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, இருசக்கர வாகனத்தில் வர்றாரு, டீ குடிக்க வந்ததாக சொல்கிறாங்க. அவர் இறந்து போகிறார். அப்புறம் சைக்கிளில் வந்த திரிநாத் கட்டா என்கிற ஒடிசாவை சார்ந்த ஒரு வட இந்திய தொழிலாளி அங்கிருக்கூடிய செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்காரு, அவரும் வெட்டப்படுறாரு. அதுக்கப்புறம் பிரபாகரன், கணேசன், சசிகுமார் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 9 பேர் இந்த பெரும்பத்து இந்திரா காலனியில் வெட்டிய கும்பல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே வெட்டி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்போடு வாழ்வு அப்படிங்கிற ஊருக்குள்ளேயும் புகுந்து அங்கேயும் தென்படுற மக்களை வெட்டிட்டு போயிட்டே இருக்கான். சம்பவம் முடிஞ்சது இரவு. ஒட்டுமொத்தமான நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டமே பதட்டமாக ஆகுது. கிட்டத்தட்ட 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை இதுவரைக்கும் 6 பேரை கைது செய்வதாக சொல்கிறாங்க. இன்னும் மீதி இருக்க நபர்களை காவல்துறை தேடிக்கொண்டிருக்காங்க. சிசிடிவிகளை காவல்துறை முழுமையாக ஆய்வு செய்து இந்த சூழ்நிலையில் அந்த கடம்போடு வாழ்வு பெரும்பத்து கிராம மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டு அவங்களுக்கான நீதியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகிட்டு திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகிட்டும் நீதியை கட்டு அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. பல்வேறு சமூக அமைப்புகள், அரசியல் அமைப்புகளுக்கான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்த்தா, சம்பவத்தை நேரில் பார்த்த அங்கே இருந்த சில பேர்கிட்ட நம்ம பேசணும். அப்போ வந்திருந்த அத்தனை பேரும் மரண போதையில், அதாவது கண்ணு முன்னு தெரியாத போதைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கண்ணு முன்னு தெரியாத போதை இருந்திருக்கிறான். ஒரு சாதாரணமாக ஒரு சாராயம் குடிச்சிட்டு ஒரு பிராந்தி குடிச்சிட்டு வந்திருந்தா இந்த மாதிரி கொடூரமான வெட்டக்கூடிய அளவுக்கு அவன் போயிருக்க மாட்டான். அதை தாண்டி வேற ஏதோ ஒரு போதையை அவன் பயன்படுத்தியிருக்கிறான். எல்லாருமே ஒரு 20லேருந்து 24 வயது மதிக்கத்தக்க சின்ன சின்ன பசங்க. யாரும் எவனும் பேசல, வர்றான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணுறான், நவீன் தேவர் வாழ்க அப்படின்ட்டு போயிடுறான். இந்த நவீன் அப்படிங்கிற இந்த பையன் யார் அப்படின்னா, திருநெல்வேலியில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தீபக் ராஜா என்கிற ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அந்த தீபக் ராஜா கொலை வழக்கில் முதன்மையான குற்றவாளி இந்த நவீன். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு குண்டசனம் போடப்பட்டு அவர் வெளியே இருக்காரு. நவீன் தேவர் வாழ்கன்னு சொன்னனால இது ஒரு சமூக ரீதியாக நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை தொடங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டதில் 6 பேரில் 6 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த நவீன் இப்போ மறுப்பு தெரிவித்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, திருநெல்வேலிக்குள்ளேயே காவல்துறை என்னை நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் வேறொரு வழக்கில் ஜாமீனுக்கு வாய்தாவில் இருக்கிறேன், ஜாமீனில் வெளியே இருக்கிறேன், வாய்தாக்கு மட்டும் தான் போயிட்டு வந்துக்கிறேன், திருநெல்வேலிக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னால் வேறு இடத்த தங்கியிருக்கிறேன், நான் இதை செய்யலைன்னு சொல்லி மறுப்பு காணொலியை உடனடியாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு அது பல்வேறு பொது தளங்களில் வெளிவந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் மரல்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் நவீன், எங்கள் அப்பா பேர் கண்ணன். நான் சின்ன வயசுலேருந்து ஆர்மியில் சேரணும்னு ஆசை. எனக்கு அது சேர முடியாமல் போயிட்டு எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு என்னை சேர்த்து விட்டாங்க ஒரு வழக்கில். அந்த வழக்குலேருந்து வெளியே நான் இப்போ வரைக்கும் நான் வாய்தா நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகிட்டு தான் இருக்கேன். முடியாத பட்சத்துக்கு பெட்டிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். காவல்துறை திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே நான் இப்போ வரைக்கும் வரவும் இல்லை. அவங்க காவல்துறைக்கு நான் கட்டுப்பட்டு நான் வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இன்று இரவு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, சம்பவம் எதாவது நடந்திருக்குன்னு. அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க யார் பண்ணாங்கன்னு தெரில. இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் இது நான் நீதிபதிக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது.
அவ்வளோதாயா. நவீன் இதை நான் பண்ணல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த செஞ்சிருக்க எல்லாரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அதில் மிக முக்கியமானது என்னன்னா, கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு இதே நாங்குநேரி பக்கத்தில் பெருந்தரு அப்படின்னு ஒரு ஏரியா, அங்கே வள்ளியூரில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பசங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன முரண்ல சின்னத்துறை அப்படிங்கிற பையன் சக மாணவர்களை அந்த ஆசிரியர்கிட்ட ஏதோ சொல்லிடான், அவன் சென்னை தப்பை ஏதோ சுட்டி காட்டிடுறான். அதுக்கு 16 வயசு 17 வயசு பசங்க போதையை போட்டு சின்னத்துறை வீட்டுக்கு போய் கொடுமையான முறையோட வெட்டுறாங்க. தங்கச்சி தடுக்கிறாங்க, தங்கச்சியும் கையில் வெட்டுப்படுது. அதுக்கப்புறம் மாணவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அவனை நிவாரணம் கொடுத்து காப்பாற்றுறாங்க. விஜய் கூட கூப்பிட்டு அவனை பாராட்டினார். அப்போ அந்த சம்பவம் நடந்து அதே பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போ அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த 2 பசங்களும் கடந்த 15 நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடக்கும்போது அவன் மைனர் பையன் இப்போ சிறைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவன் அதே நாங்குநேரி பகுதியில் அந்த சின்னத்துறை இருக்கிற பெருந்தெரு பகுதியிலேயே ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு கட்சி போர்டு திருமாவளவனுடைய புகைப்படமும் பக்கத்தில் அம்பேத்கர் புகைப்படமும் இருக்குது. அதில் பெட்ரோல் கொண்டு எறிகிறானுங்க. எரிஞ்சவன் யாருன்னு பார்த்தா இந்த சின்னத்துறையை வெட்டினானுங்கள்ல, அதில் 2 பேர் செஞ்சுருக்கிறான். ஏன்டா இவனுங்களுக்கும் ஏன் போய் விசிகா போட திருமாவளவனுடைய புகைப்படத்தை அம்பேத்கர் படம் சேதமடையில் திருமாவளவன் புகைப்படம் சேதம் அடைஞ்சிருது, ஏன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா தொடர்ச்சியாக இவன் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு காவல்துறை வழக்கு கிடைக்கல, ஏதாவது ஒரு வழக்கு போடணும்ல அப்படின்னு தொடர்ச்சியாக ஃபிட்டப் போடுறாங்க. பிட்டப்பை போட்டு பொய் கேஸாக போட்டு அவனை குற்றவாளியாக மாற்றிட்டாங்க. இப்போ அவன் என்ன ஆயிடுறான்னா, நான் இந்த சமூகத்தில் பெரிய ஆளுங்கிற மனநிலைக்கு அவனு வந்துடுறான். அப்போ ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி தான் பெரிய ஆளுங்கிற காட்டணும். ஒரு மைனராக ஒரு கேஸ் எடுத்தாச்சு, பெரிய கேஸ் எடுக்கணும்னு சொல்லி அந்த சம்பவம் 15 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கிறது. அது பெரிய பேசும் பொருளாக மாறலை. அதன் தொடர்ச்சியாக அங்கே விசிகாவுடைய போர்டு அம்பேத்கருடைய உருவப்படம் இருக்கக்கூடிய போர்டு சிதைக்கப்படுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றைக்கு முதல் நாள் இரவு திருநெல்வேலி பக்கத்தில் திம்மராஜபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் முத்துராமலிங்க தேவருடைய உருவப்படம் வைக்கப்பட்ட ஒரு இடம், வழிபாட்டுக்கான இடம். அந்த இடத்துல கெரசின் குண்டு மண்ணெண்ண குண்டை போட்டு அந்த உருவப்படம் முழுக்க எரிஞ்சு போது அதுலேயும் காவல்துறை வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கைது பண்ணுறாங்க. அங்கே அம்பேத்கருடைய புகைப்படம் வைக்கப்பட்ட இடம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு எரிக்கப்படுகிறது. அங்கே இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்களை கைது செய்கிறாங்க. இந்த பக்கம் தேவர் படம் எரிக்கப்படுது, அங்கேயும் ஒரு சில கும்பலை கைது பண்ணுறாங்க. இதன் தொடர்ச்சியாக இது நடந்ததா? திருநெல்வேலியில் இது போல தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனா காலகட்டத்தில், அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தொடர்ச்சியாக மாறி மாறி ஒரு புகைப்படத்தை எரிக்கிறது, ஒரு சிலையை உடைக்கிறது, அம்பேத்கர் சிலை உடைக்கப்படும், தேவர் சிலை உடைக்கப்படும், இமானுவேல் சேகரனாலோட சிலை உடைக்கப்படும், அப்படி மாறி மாறி நடக்கும். இல்லை ஒரு தலையை வெட்டி வைப்பாங்க, இன்னொரு தலையை வெட்டி வைப்பாங்க, பழிக்கு பழியாக தொடர்ச்சியாக நடக்கும். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக பெரிய அளவில் இந்த தீபக் ராஜாவுடைய மரணம் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பழிக்கு பழியாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கொலை நடந்து காவல்துறைக்கு முன்னாடி நடந்துச்சு. அது அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளியில் இப்படி மாறி மாறியான சம்பவங்கள் நடைபெறல. ஒரு தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருவது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை முழுமையாக ஆய்வு பண்ணி பார்த்தா தனிப்பட்ட மோட்டிவ், இது வந்து ஒரு பெரிய சாதிய தலைவரை குறி வச்சு நடத்தப்பட்டதானா இல்லை.
இந்த பக்கம் ஒரு சாதிய தலைவரை குறிவிச்சு நடத்தப்பட்டதானும் இல்லை. எல்லாமே அற்ப காரணங்களுக்காக தங்களுடைய சாதிய திமிரு, அதுக்கப்புறம் போதை. இதில் வந்து வெறும் போதைன்னு கடந்து போக முடியாது உண்மையிலே. இப்போ நீங்கள் பெரும்பத்து கிராமத்துக்குள்ளே இந்திரா காலனிக்குள்ளே இந்த 9 பேர் உள்ளே போகிறான். உள்ளே போனவன் வெட்டினதில் பல்வேறு சமூகங்கள் வெட்டப்பட்டிருக்கு. வட இந்தியர் வெட்டப்பட்டிருக்காரு, இன்னொரு பெரும்பான்மை சமூகம் வெட்டப்பட்டிருக்கு, அதே போல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 6-7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. 3 சமூகங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெட்டிய கும்பல் எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இவன் யாரும் சாதி அமைப்பில் இருக்கானா இல்லை, சாதிய கட்சியில் இருக்கானா இல்லை. இவனுக்கு வந்து எதுவும் பர்டிகுலர் மோட்டிவ் அந்த ஜான் மார்க் மீதோ இல்லை இந்த திரிபுரா ஒடிசாவை சார்ந்த அந்த கட்டா மீதோ தனிப்பட்ட பகை இருக்கா, பிரபாகர் மீதோ சசிகுமார் மீதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய புளியங்குளம் வீராங்குளம் கணேசன் மீதோ தனிப்பட்ட பகை இருக்க வாய்ப்பு இருக்கானா இல்லை. யாரையாவது 4 பேரை இந்த சமூகத்தை சார்ந்தவன வெட்டணும். வெட்டி என்ன ஆகணும்? நான் பெரிய ஆள் ஆகணும். கொலை பண்ணி பெரிய ஆள் ஆகிறது. அதாவது பெரிய ஆட்கள் பணம் கொடுத்து ஒரு பெரிய தலையை வெட்டி அதில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் வேற விஷயம். எவனையாவது வேற சமூகத்தை சார்ந்தவன வெட்டி நம்ம பெரிய ஆளாக சைன் ஆகும், நம்ம ஜெயிலுக்கு போவோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம பெரிய ஆளாகும், நம்ம இந்த இதில் சமூகத்தை ஒரு அந்தஸ்தாக மாறிடுவோம்னு நினைக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு திமிர் பிடித்த மனநிலையை தவிர தான் பெரிய ஆளாகணும், தான் கௌரவமாக அந்த ஊரில் கௌரவமாக நடக்கணும்னா நல்லா தொழில் பண்ணணும், அதில் வளரணும், அதில் சமூக மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது வேற. அப்படித்தான் எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. இந்த எல்லா சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் ஒரு காலத்தை எடுத்து பார்த்தா அந்த மக்களுக்காக போராடியிருப்பாங்க, அந்த மக்களுக்காக உழைச்சிருப்பாங்க, தன்னுடைய சொந்த பணத்தை அந்த மக்களுக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லை மக்களுக்காக போராடி அரசையோ அதிகார வர்க்கத்தையோ எதிர்த்து சிறைக்கு போயிருப்பாங்க. அதனால் அந்த மக்களால் கொண்டாடப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நான் மக்களுக்காக போராட மாட்டேன், நான் கல்குவாரி எடுத்து போராட மாட்டேன், நான் ஆத்துமல் கொள்ளை எடுத்து போராட மாட்டேன், நான் நாசகார திட்டங்கள் எடுத்து போராட மாட்டேன். இதே பகுதியில் ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்களில் நாசகார திட்டங்கள் அவ்வளோ இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய தேவரை, தேவேந்திரரை, நாடாரை, கோணாரை, பிள்ளைமாரை, செட்டியாரை, முதலியாரை, பறையரை எல்லாரையும் பாதிக்குது. நான் இதை எதிர்த்து போராடி அந்த மக்களுக்காக நின்று நான் ஜெயிலுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெறுவேன், அப்புறம் நான் ஒரு கட்சி தொடங்குவேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. நான் 4 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவேன், குண்டாசு போட்டு நல்ல சொகுசாக வெளியே வருவேன், வெளியே வந்து 10 கேஸ் இந்த சமூகத்துக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் ஒரு கட்சி தொடங்கி நான் எம்எல்ஏவாக நிற்பேன், இல்லை இந்த ஒரு ஆண்ட ஆளுங்கட்சியில் ஒரு சீட்டு கேட்பேன், அவன் 50 லட்சமும் ஒரு சீட்டும் கொடுப்பான், அதை வச்சு நான் சொகுசு வாழ்வுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதுக்கு யாரு காரணம்னு வேறு தேடி போகணும். ஒரு பிரச்சனையுடைய வேரை அறுக்காம அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. முழுக்க ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு கொலை பண்ணிட்டான், ஒரு கொள்ளையடிச்சிட்டான், ஏதோ பண்ணிட்டான், அவனை திருத்துவதற்கு இங்கே சீர்திருத்தத்துறை, சிறை மட்டும் சீர்திருத்தத்துறை இருக்கா? அவனை சீரழிப்பதற்கு இருக்கு. ஒருத்தன் உள்ளே போயிட்டானா அவன் வாழ்நாள் அக்யூஸ்டரா, இவன் அக்யூஸ்டரான்னு முடிவு பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அவன் மேலே எல்லா வழக்கையும் போடுது. குடும்பத்திலேருந்தும் அவன் புறக்கணிக்கப்படுவான். அப்புறம் அவனுக்கு ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, இந்த தேவர் அந்த தேவர், இந்த நாடார் அந்த நாடார், இந்த தேவேந்திரர் அந்த தேவேந்திரர், இந்த கோணார் அந்த கோணார், இந்த பிள்ளைமார் அந்த பிள்ளைமார் அப்படின்னு எல்லா சாதியிலையும் ரவுடி இருக்கான், எல்லா சாதியிலையும் பொறுக்கி போயிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கலர் குறியீடு வச்சுக்கிட்டு ஒரு அம்பை போடுறது, ஒரு வில்லை போடுறது, ஒரு அருவாளை போட்டு அவனுக்கு வந்து இந்த பாசறை அந்த பாசறை அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது. அவன் ரீல்ஸை பார்த்து அவன் போதையிடுறது. இவருக்கு வந்து வெள்ளை வேட்டி கட்ட நல்ல வெள்ளை உள்ளம் போதும் அப்படின்னு ஒரு இதை போடுறது. அப்புறம் வந்து தென்பாண்டி சிங்கமடான்னு ஒரு பாட்டை போடுறது. அப்புறம் வந்து இவருக்கு வந்து மறு வருகுதையா மறவர் படை அப்படின்னு ஒரு பாட்டை போடுறது. எந்தெந்த சாதிக்கும் ஒரு பாட்டு வச்சுக்கிறான். அந்த பாட்டை போட்டுவிட்டு அவனுக்கு ரீல்ஸை போட்டு அவனுக்கு மீசையே இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு ஒரு மீசையை வரைஞ்சி எல்லாம் பண்ண உடனே அவனுக்கு மண்டையில் 2 கொம்பு சருன்னு முளைச்சிருது. நம்ம பெரிய ஆள்றா. அப்புறம் அவன் சிறையிலேருந்து வரானா அவனுக்கு ரோஜாப்பு மாலை, அவனுக்கு பட்டாசு, அவனை பார்க்க 4 பேர், அவன் கூட செல்ஃபி, அவன் கல்யாணத்துக்கு வரும்போது அவனுக்கு 4-5 பேனர்னோடனே அப்போ கொலை பண்ணால் இவ்வளோ கொண்டாடுவாங்களா? ஒரு காலத்தில் கொலகார பையனா அந்த ஊருக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கொலகார பையன் ஊரும்பாங்க. ஒரு பர்டிகுலர் 10 ஊர் 20 ஊர் எடுத்தா எல்லா சாதியிலையும் கொலகார பையன் ஊருன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அந்த ஊருக்கா பொண்ணு கொடுக்க போகிற? அது சாராயாவரி ஊர், அது கொலகார பையன் ஊர். இன்றைக்கி நான் மாப்பிள்ளை டாஸ்மாகில் பார் வச்சுருக்காரு. ஒரு 11 to 11 பார் FL2 நடத்துகிறாப்புல பெரிய பார் ஓனர். அவர் நல்லா சொகுசாக இருப்பார். முன்னாடி சாராய பைய ஊருன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மறுத்த சமூகம் இன்றைக்கி மாப்பிள்ளை வந்து டாஸ்மாகில் பார் வச்சுருக்காரு, FL2 வச்சுருக்காருன்னு சொல்லி பொண்ணை தேடி பிடிச்சி கொடுக்குறான். எப்படியும் வருமானம் வீட்டுக்கு வந்துடும்னு. முன்னாடி கொலகார பைய ஊருன்னு பொண்ணு கொடுக்க மறுத்த சமூகங்கள், மறுத்த குடும்பங்கள் அடுத்தவனுக்காக கொலை பண்ணியிருக்கான். பொண்டாட்டிக்கு ஒன்று விட்டுருவானா? எவனையோ ஒருத்தனை வெட்டினா, வேறு சாதிக்காரனே வெட்டினவன் நம்ம பிள்ளைய தொட்டா விட்டுருவானா? அது ஒரு பாதுகாப்பு தானே.
அருவாளும் கையுமா திருறாங்க, களவாணி பைய திருட்டு பைய அவனுக்கு போய் பொண்ணுக்கு போய் பையன். ஏங்க இது ஒரு பிரச்சனைனா என் பிள்ளைக்கு ஒன்று அவன் அருவாளோட திருறான், நாளைக்கு காப்பாற்றிட மாட்டான்னா இப்படி மாறிட்டாங்க. இப்படி சமூகம், குடும்பம், காவல்துறை எல்லாம் சேர்ந்து தான் இந்த குற்றங்களுக்கான தாயாக மாறிக்குது. கூடுதலாக போத அட்வான்டேஜ். திருநெல்வேலி அந்த நாங்குநேரி இந்த பகுதிகளில் ஏற்கனவே சமூக பதட்டம் இருக்கும். நீ எல்லாரும் அருவா கம்பாலோடையோ எருவாலும் கத்தி அருவாலோடையோ எல்லாரும் வெடிகுண்டோடு திருடு கிடையாது. ஏதோ 4 பேர் இப்படி தெரியுவான், ஒரு பதட்டம் இருக்குது. கூடுதலாக அந்த போதை வந்ததுனால 2 நாள் அந்த கஞ்சா சாக்லேட்னு சொல்கிறாங்க, சர்வசாதாரணமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சர்வசாதாரணமாக கஞ்சா சாக்லேட்டு நீங்கள் அவன் என்ன பயன்படுத்தியிருக்கானு, என்ன சப்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சாக்லேட்டை வாங்கி போட்டுறது, போட்டு 2 நாள் கிருகிருன்னு திறானா. 2 நாளைக்கு இந்த போதை நீடிக்குது. ரொம்ப சொற்ப தொகையில் இந்த போதையை வந்து அவன் அனுபவிக்கிறான். அப்போ கண்ணு மூண்டு தெரியாமல் வெட்டுறான். அதனால தான் அந்த உள்ளே போகிறான், அவன் திட்டமிட்டு போயிட்டான், திட்டமிட்டு தான் போயிருக்கிறான். ஏன்னா போதையை போட்ட பிறகு அவங்க அம்மா அப்பா வெட்டலையே, அவங்க அக்கா தங்கச்சி வெட்டலாம்ல, இவன் அண்ணன் தம்பியை வெட்ட வேண்டியதானே, அவன் சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான் அங்காளி பங்காளி அதே சமூகத்தை சார்ந்த ஊர் வெட்டலைல்ல. அப்போ இந்த ஊரில் இந்த சமூகம் வாழுதுன்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. வெட்டுனா நம்ம பெரிய ஆளாகும், வெட்டுனா நம்ம வந்து நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மனநில், சாதிய மனநிலையும் போதை மனநிலையும் ரெண்டும், சாதி ஒரு போதை, கூடுதலாக இந்த போதை 2 போதையும் மண்டைக்கு ஏறி உள்ளே போயிட்டான். அப்போ அவன் நினச்சி போனது ஒரே சமூகம் வாழுது இந்த இந்திரா காலனியில், வெட்டுவோன்னு இறங்கி போகிறான். அங்கே தற்செயலாக டீ குடிக்க மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு ஜான்குமார் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வராரு, அவரை வெட்டுறான். அப்புறம் அந்த திருநாத் கட்டாங்கிற மாற்று ஒரு ஒடிசாவை சார்ந்த ஒரு வட இந்திய தொழிலாளி வராரு, அவனுக்கு யாருன்னே தெரியல, வட இந்தியா போதையை போட்டதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியும், வெட்டுறான். இப்படித்தான் அது நடந்திருக்க ஒழிய, ஆனால் அவன் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வெட்டணும், அதன் மூலமாக நம்ம பேரும் புகழும் அடையணும், நம்ம சாதி பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டுமே இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க சாதி மற்றும் போதை இந்த 2ஐயும் நாங்கள் ஒழிச்சிட்டோம், 2ஐயும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோன்னு சொல்லி இங்களுடைய ஆளுங்கட்சி சொல்லுது. இது திராவிட மாடல் அரசு, சாதிக்கு எதிரான அரசு, போதைக்கும் எதிரான அரசு. பெரியார், ஈவேரா, அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சாதிய படுகொலை நித்தம் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு சான்றாக இன்னைக்கு நாங்குநேரி பெரும்புது சாதி கொலை தான். அப்போ சாதி கூடுதலாக போதையை ஒழிச்சோம்ன்றாங்க. நாங்கள் பெரியார் மண்ணு சாதியை ஒழிச்சோம்ன்றாங்க, சாதி ஒழிக்கப்படலை. இங்கே திராவிட மாடல் ஆட்சி போதையை ஒழிச்சிட்டோம், போதையின் பாதையில் போகாதீங்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போடுறாங்க. ஆனால் போதை ஒரு பக்கம் சாராய போதையும் டாஸ்மாக் வழியாக கிடைக்குது, கஞ்சா போதையும் தனியார்கள் மூலமாக சர்வசாதாரணமாக கிடைக்குது. இந்த 2 போதையும் சேர்ந்து தான் இன்னைக்கு 2 பேரையும் 9 பேர் வெட்டுப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள், எந்த சமூகமாக இருக்கட்டும், முன்னோர்கள் சாதிய வெறியோடு ஒருத்தனை வெட்டிட்டா மீண்டும் அருவாளை தூக்கி அவனை வெட்டுறது பழிக்கு பலியாக பல்வேறு குடும்பங்கள், பல்வேறு ஊர்கள், பல்வேறு மாவட்டங்கள் அழிஞ்சிருக்கு. இந்த சாதிய மோதலில் ஈடுபட்ட யாராவது ஒருத்தன் நல்லா இருந்த சரித்திரத்தை காட்டு. எவனாவது ஒருத்தன் அதில் தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கிறான், அவன் பெரிய ஆளாக இருக்கான், அவன் எம்எல்ஏ ஆகிட்டான், அவன் எம்பி ஆகிட்டான், யாராவது காட்டுங்க. ஒருத்தன் கூட உருப்படலை, ஒரு குடும்பம் கூட விளங்கலை. அதில் எவனோ ஒருத்தன் தப்பி பொழைத்து வெளியே வந்து திருந்தி நல்ல நூல்களை படித்து அவன் வேணா எங்கேயாவது அத்தி பூத்தார் போல பொழைச்சிருக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த சாதிய எண்ணத்தோடு கத்தியை தூக்குன அத்தனை பேரும் வாழ்க்கையும் தரமட்டமாக போயிருக்கு. ஒன்று காவல்துறை கையை காலை முடிச்சிருவாங்க, இல்லை காவல்துறை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, இல்லை காவல்துறை வந்து கையை முடிச்சு போட்டதில் தொழில் பண்ண முடியாமல் நலிவடைந்து செத்து போயிடுவான், இல்லை சிறைக்குள்ளே செத்து போயிடுவான், இல்லை சிறையை விட்டு வெளி வந்து தொழில் பண்ண வாய்ப்பு இல்லாமல் அடியாளாவோ கைக்கூலியாகவோ அல்லக்கையாவோ இருந்து செத்து போயிடுவான், எப்படியோ அழிஞ்சு போயிடுவான். அது என்ன பிழைக்க முடியும்? சரி, இன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே புந்து வெட்டிட்ட காவல்துறை, அரசு, அமைப்பு, இல்லை அந்த சமூகம் சும்மா விட்டுருமா? படிக்கபடி பண்ணும்ல. படிக்காத ஒருத்தன் சாதி எண்ணத்தோடு நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான்னு இன்னொருத்தனும் வெட்டிக்கிட்டு இருந்தான். படித்து பள்ளிக்கூடத்துக்கு போய் முதல் பக்கத்தில் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருக்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு முதல் பக்கத்தில் படித்து பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகி வெளியே வந்து குறைந்தபட்சம் அந்த வெற்றில எல்லாருமே மினிமம் டிகிரி முடிச்சிருக்கான், இல்லை மினிமம் ஒரு +2 படிச்சிருக்கான். படித்தவன் எல்லாரும், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி போடுறாரு. படித்தவன் இப்படி அருவாளை பிடிச்சிக்கிட்டு நிற்பதற்கு யார் காரணம் என்பதுதான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி. இது எப்பயோ நடந்துச்சுங்க, ராம்நாட்டில் நடந்துச்சு, அங்கே வந்து கொடியங்குளத்தில் நடந்துச்சு 90களில் அப்படின்னா கூட பரவாயில்ல, தெரியல. அப்போ என்ன உண்மையான அந்த வேறு பிரச்சனை என்னங்கிறத வேறுதடி போனால் தெரியலை. ஏதோ 2 பக்கமும் தவறுகள், 2 பக்கமும் பிழைகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருதரப்பு மாறி இருதரப்பு இல்லை 3 தரப்பு 4 தரப்புலாம் இருக்குது, வெளிப்படையாக பேச முடியாது.
எல்லா சமூகமும் எல்லா சமூகத்தின் மேலேயும் ஒரு முரண் இருக்கு. அதில் படித்தவன் வெட்டுறாங்கிறதான் இப்போ இருக்கிற பெரிய வேதனையை. அதை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்மகிட்ட கேள்வி. இப்போ வெட்டின உடனே பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறதோ, வெட்டின உடனே கையை காலை முறிப்பதோ அது மட்டும் தீர்வா? இல்லை இந்த சமூகமும் இந்த குடும்பமும் இந்த பெற்றோர்களும் இந்த அரசும் சேர்ந்து மாற வேண்டுமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து